ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎல் டெக். இப்போ சாம்சங்கில் நிறையா வெரைட்டிஸில் இயர்ஃபோன் இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சாம்சங்கில் ரிலீஸ் பண்ணியிருக்க வயர்டு இயர்ஃபோன் பற்றி பார்க்க போகிறோம். இது என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா EHS64 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பட்ஸ் டைப்பில் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கேயே வால்யூம் ராக்கர் கீஸ் இருக்குது, அப்புறம் ஒரு சிங்கிள் டேப் பட்டன் இருக்குது. அப்புறம் பேக் சைடு பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு இயர்ஃபோனு 6 இயர் டிப்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வாரண்ட்டி அது இதுன்னு கொடுத்துருக்காங்க. பழைய ப்ராடக்ட் கொடுத்து தள்ளிட்டானுங்க போலங்க. நேற்று தான் வந்துச்சு, ஸோ பழசு கொடுத்துட்டானுங்களாட்டிருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்க்ராச்சஸ்லாம் இருக்குது. ஆனாலும் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல. நம்ம அதை செக் பண்ணலாம். நமக்கு வேண்டியது குவாலிட்டி மட்டும்தான். ஸோ இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணேன்னு டவக்குன்னு விழுந்துருச்சு. சரி, இதை நம்ம எடுத்து வச்சுட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அவங்க சொன்ன மாதிரி இயர் டிப்ஸ் இதில் 4 இருக்குது. ஸ்மால் மீடியமில் இங்கே உள்ளே இதிலே கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி நல்லா இருக்குங்க. இந்த ஷைனிங்காக அது நல்லா இருக்குது. அப்புறம் இந்த குவாலிட்டி, இந்த வயரோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா கூட இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே ஃபைபர் நல்லா ப்ரெஸ் ஆகுது. ஆனால் என்ன, இந்த இயர்ஃபோன் தான் பெருசாகவே இருக்குது நல்லா. ஆனால் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஏதாவது பியுமோன்ற ஒரு பயம் இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போயே இப்படி இருக்குது. ஆனாலும் குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு தெரியல. இப்போ நம்ம அதை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது இந்த இயர்ஃபோனில் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கேயே ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வால்யூம் அப் பட்டன் இருக்குது, டவுன் பட்டன் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு 1 பட்டன் கால் கட் பண்ணுறது, அட்டன் பண்ணுறது, அந்த ஃபீச்சரு. அப்புறம் நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் ஒன்று, ரைட்டில் ஒன்று இங்கே போட்டிருக்காங்களா, இது லெஃப்ட்டு. ஸோ லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே சாம்சங் லேபிள் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. அப்படியே நம்ம இந்த ஸ்டுடியோ லைட் வச்சுருக்கிறது எல்லாமே இதில் ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்கள், பயங்கரமாக. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு க்ரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்லதாக இருக்குது. அதே மாதிரி இது ரைட் சைடும் இதே மாதிரி நல்லா கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்குது என்னன்னு நம்ம இப்போ செக் பண்ணலாம் வாங்க. ஓகே கைஸ், நான் இப்போ இந்த சாங் ஒன்று எடுத்திருக்கேன். இதை நம்ம இப்போது ப்ளே பண்ணலாம். இப்போது நம்ம இயர்ஃபோனை இந்த மொபைலில் ப்ளக் பண்ணிவிட்டு இப்போ அந்த சாங்கை ப்ளே பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. வால்யூம் அதே மாதிரி நம்ம ஃபுல்லாக வச்சிடலாம். ஃபுல் வால்யூம் வச்சாச்சு. இப்போ நம்ம இந்த வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா இந்த இயர்ஃபோன் இருக்குல்ல, இந்த இயர்ஃபோனில் நம்ம இந்த ப்ளஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை ப்ரெஸ் பண்ணோம்னா அங்கே பாருங்கள் வால்யூம் அட்ஜஸ்ட் வருது. அதே மாதிரி மைனஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணோம்னா அங்கே பாருங்கள் வால்யூம் அங்கேயே அட்ஜஸ்ட் ஆகுது பாருங்கள், தெரியுதுங்களா. அதே மாதிரி இப்போ நம்ம வால்யூம் ரைஸ் பண்ணோம்னா ஃபுல் வால்யூம் வருது. இப்போ நான் இங்கே ப்ளே போட்டிருக்க மியூசிக் எனக்கு இங்கே வரைக்கும் கேட்குது. இப்போ நான் மைக்கு கிட்ட ஒரு இயர்ஃபோனை வைக்கிறேன், நீங்கள் கேளுங்க. இப்போது இந்த பட்டன்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த பட்டன்ஸில் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா மியூசிக் பாஸ் ஆகும். அதே மாதிரி திரும்பியும் இதை ப்ரெஸ் பண்ணோம்னா மியூசிக் ப்ளே ஆகும். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த இயர்ஃபோன்ஸ்லேயே இருக்கிறதுல முக்கியமான ஒரு விஷயம் நம்ம யாருக்குமே தெரியாது. அது என்ன தெரியுங்களா? நான் கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி.